ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட எழுத்து வடிவங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக ஹிரகானா எழுத்து வடிவம் முழுமையாக வந்து பார்த்து முடிச்சாச்சு. கதகானாலையும் கிஹோன் ஓன், தக்கு ஓன், ஹந்தக்கு ஓன் பார்த்து முடிச்சிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இந்த லெசனில் வந்து யோ ஓன் அப்படின்ற எழுத்து வகையை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். யோ ஓன் அப்படின்றது வந்து தமிழில் திரிபு ஓசை அப்படின்னு வந்து சொல்லலாம். இரண்டு வெவ்வேறு சவுண்ட்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிறதன் மூலமாக ஒரு புது விதமான சவுண்ட் வந்து பிறக்குது. அதோட மோரா அல்லது வந்து மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவுலேயே வந்து உச்சரிக்கப்படும். இந்த மாதிரி திரிஞ்சு வந்து பிறக்கும் பொழுது ஸோ அவை தான் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஹிரகானா லெசனில் பார்த்துருப்போம். அதே தான் வந்து கதகானாவுக்கும் பொருந்தும். அண்ட் அது கூடவே ஹிரகானாவோட யோன் லெசன்லேயே ஒன்று சொல்லியிருப்போம், எக்ஸ்டெண்டட் யோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது கிஹோன் ஓன், தக்கு ஓன், ஹந்தக்கு ஓனிலிருந்து மட்டும் இந்த யோ ஓன் அப்படின்ற திரிபு ஓசை பிறக்கிறது மட்டும் இல்லாமல் ஆ இ உ ஏ ஓ அந்த எழுத்துக்களிலிருந்துமே கூட இன்னும் சில சவுண்ட்ஸ் வந்து பிறக்க செய்யும். யா யூ யோ அப்படின்றத கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணி நம்ம இந்த திரிபு ஓசைக்கு வந்து உபயோகப்படுத்துகிறோமோ அதே போலவே இந்த எக்ஸ்டெண்டட் கானா ஆனது ஆ இ உ ஏ ஓ அந்த உயிர் எழுத்துக்களோட வடிவங்களை கொஞ்சம் சைஸை வந்து சின்னது பண்ணி உபயோகப்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட். ஸோ ஹிரகானாவில் பார்த்த மாதிரியே நான் வந்து கிஹோன் ஓன், தக்கு ஓன், ஹந்தக்கு ஓனோட அந்த ஓசையோட முதல் வரியை வந்து நான் ஒரு முறை எழுதிடுறேன். ஸோ முதலாவதாக போயின் எழுதிடுறேன், அதாவது ஆ வரிசை. பிறகு வந்து க, ச, த, ந, ஹ, ம, ய, ர. அதன் தொடர்ச்சியாக வ மற்றும் இன் அப்படின்றது இருக்குது. இதில் வந்து இந்த வா வரிசையானது இந்த யோவனுக்கு கிடையாது. அடுத்ததாக தக்குவனோட வரிசையை வந்து நான் எழுதுகிறேன். க, ச, த மற்றும் ஹ. இப்போது ஹந்தக்குவோன் பா மட்டும். ஸோ இந்த தக்குதனில் வந்து தென் மார்க் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் உச்சரிப்பையும் எழுதிடுறேன். ஸோ இது வந்து க கிடையாது, க. இது வந்து ஜ, இது வந்து த. அதே போலவே இது வந்து ப. இறுதியாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ப அப்படின்ற சத்தம். ஸோ மேலே இருக்கிற சத்தம் அப்படியே தமிழோட மேட்ச் ஆகிறதுனால நம்ம அதுக்கு உச்சரிப்பு வந்து நான் இங்கே தனியாக எழுதலை. ஆல்ரைட். ஸோ கிஹோன் ஓன், தக்கு ஓன், ஹந்தக்கு ஓனில் இருக்கிற அந்த வரிகளோட முதல் வார்த்தையை வந்து நான் இங்கே எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இ வரிசையோட கதகானா எழுத்து வடிவத்தை வந்து நம்ம எழுத போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த இ வரிசையும் யா யூ யோ அப்படின்ற எழுத்துக்களும் இணைஞ்சு தான் வந்து இந்த திரிபு ஓசை அல்லது யோன் அப்படின்னு சொல்கிற சவுண்ட்ஸ் பிறக்குது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம ஹிரகானா லெசனில் பார்த்துருப்போம். ஸோ முதலாவதாக ஆ வரிசையில் இருக்கிற அந்த இ சவுண்டு. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து யோவோனில் வராது, பட் நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக முதல்ல நான் இதை எழுதுகிறேன். அதுக்கு அடுத்ததாக கீ எழுதுகிறேன். ஸோ பிறகு ஒரு வார்த்தையாக வந்து நான் எழுதுகிறேன். கி, ஷி, சி, நீ, ஹி, மீ, ரி. ஸோ வா அஃப்கோர்ஸ் வந்து நமக்கு இந்த யோவன் வரிசையில் வராது, போலவே இன் அப்படின்ற ஸ்பெஷல் கேரக்டரும் வராது. ஸோ இங்கே 7 வரிசைகள் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் ஹைலைட் பண்ணி காட்டிடுறேன். ஆல்ரைட். கி, ஷி, சி, நீ, ஹி, மீ, ரி. 1 2 3 4 5 6 7. ஸோ இது எது கூட இணையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யா வரிசையோட தான். ஸோ அந்த யா வரிசையை இங்கே எழுதுறேன். அஃப்கோர்ஸ் எழுதும் பொழுது நான் அளவில் கொஞ்சம் சிறியதாக எழுதுகிறேன், புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ முதலாவதாக யா வரிசை, பிறகு யூ வரிசை, பிறகு யோ வரிசை. ஆல்ரைட். இந்த 7 எழுத்துக்களும் இந்த 3 எழுத்துக்களோட இணைஞ்சு தான் நமக்கு இந்த யோவனானது பிறக்கிறது. அதனால் மறுபடியும் இதை ஹைலைட் பண்ணிடுறேன். இப்போது இந்த கிஹோன் ஒன்றிலிருந்து பிறக்கிற அந்த 7 × 3 21 ஓசைகளையும் ஓசைகளோட எழுத்து வடிவத்தையும் நான் முழுவதுமாக எழுதிட்டு ஒரு முறை நான் படித்து காட்டுறேன்.
ஆல்ரைட். ஸோ இந்த 21 எழுத்துக்களையும் வந்து நான் எழுதிட்டேன். இப்போ இதோட ஓசைகளை நான் ஒரு முறை படித்து காட்டுறேன் வேகமாக. கிய, கியூ, கியோ, ஷ, ஷு, ஷோ, ச, சு, சோ, நிய, நியூ, நியோ, ஹிய, ஹியூ, ஹியோ, மிய, மியூ, மியோ, ரிய, ரியூ, ரியோ. ஸோ இவ்வளவு தான். ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த 2 வரிகள் மட்டும் ய, யு, யோ அப்படின்ற உச்சரிப்பு ஆர் சவுண்ட்ஸை வந்து தன்னகத்தை வந்து கொண்டிருக்காது. ஷ, ஷு, ஷோ, ச, சு, சோ அப்படின்ற உச்சரிப்பில் இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 வரிகளை மட்டும் நான் தனியாக ஹைலைட் பண்ணுறேன், உங்களுக்கு படிக்கிறப்போ எளிமையாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான் இந்த கிஹோன் ஊனிலிருந்து பிறக்கிற யோ ஓன் சவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததாக தக்கு ஊனிலிருந்து பிறக்கிற யோ ஓன் சவுண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் கதகானா எழுத்து வடிவத்தோட. ஸோ வழக்கம் போலவே இ வரிசையை வந்து முதல்ல எழுதிடலாம். கி, G, again G, B. ஸோ இதையும் ஒரு முறை ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ இவை கூட இணைகிற அந்த சத்தத்தையும் வந்து ஒரு முறை நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ படிக்கிறப்ப நமக்கு வந்து எளிமையாக இருக்கும். இதையும் ஹைலைட் பண்ணிடலாம். ஆல்ரைட். ஸோ இந்த 4 சத்தங்களும் இந்த 3 எழுத்துக்களுடன் இணையும் பொழுது நமக்கு அந்த புதுவிதமான திரிபு ஓசை அல்லது யோன் அப்படின்ற சவுண்ட் வந்து பிறக்குது. இதோட கதகானா வடிவத்தை நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ ஒரு முறை வாசித்து காட்டுறேன். கிய, கியூ, கியோ, ஜ, ஜு, ஜோ, ஜ, ஜு, ஜோ. ஸோ இந்த 2 வரிகளுக்குமே வந்து ஒரே ஓசை தான். ஸோ அடுத்ததாக இருக்கிறது பிய, பியூ, பியோ. ஸோ இந்த 2 வரிகள் மட்டும் வித்தியாசமான சத்தம் கொண்டிருக்கும். அதாவது ய, யூ, யோன்ற அந்த சவுண்ட்ஸ் வந்து டைரெக்டாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதனால் இதை மட்டும் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன் தனியாக. அண்ட் அது கூடவே இந்த சவுண்டானது அதாவது செகண்டாக இருக்கிற ரோ, அதாவது ஜ, ஜூ, ஜோ தான் ரெண்டுமே. இந்த செகண்ட் வரிசையானது ஜப்பான் மொழியில் வந்து இன்றைக்கு வந்து அதிகமாக பயன்பாட்டில் கிடையவே கிடையாது. ஸோ நான் ஒரு கிராஸ் மார்க் பண்ணி நோ லாங்கர் யூஸ்டுன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதை நீங்கள் தவிர்த்தரலாம். பட் தெரிஞ்சுக்கிறதுலையும் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. இவ்வளவு தான் தக்கு ஓனிலிருந்து பிறக்கிற இந்த யோ ஓன் வரிசையானது. ஹந்தக்கு ஓனிலிருந்து பிறக்கிற யோ ஓன் வரிசை என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹி ஆனது யா உடனும் யூ உடனும் யோ உடனும் வந்து இணையுது. ஸோ அகெயின் ஹைலைட் பண்ணிடுறேன். ஆல்ரைட். ஸோ இவை என்ன சத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னா பிய, பியூ, பியோ. இந்த சவுண்ட்ஸ் வந்து ஹந்தக்கு ஊனிலிருந்து பிறக்கிற யோ ஓன் வரிசை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஹிரகானா லெசன் பார்க்குறப்போ ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படின்னா இந்த கிஹோன் ஊன், தக்கு ஊன் மற்றும் ஹந்தக்கு ஊனிலிருந்து மட்டும் இந்த திரிபு ஓசை அல்லது யோன் ஆனது பிறக்கலை. இதிலிருந்து வந்து எக்ஸ்டெண்டட் கானா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதோட ஒரு பிக் பிக்சர் நான் இங்கே சொல்லிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து கானா சாட்டில் அவைகள்லாம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ நான் முதலாவதாக இந்த யா வரிசையை வந்து நான் இங்கே எழுதுகிறேன். ய, யூ, யோ. ஸோ இவை வந்து ரெகுலரான சைஸில் இருக்கிற ய, யூ மற்றும் யோ. ஸோ இவை வந்து எப்படி வந்து யோ ஓனில் உபயோகப்படுத்தும் பொழுது இதோட சைஸ் அளவிலிருந்து பாதியாக குறைந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ எப்படி இருக்கும், இதோட சின்ன சைஸில் வந்து இருக்கும் ய, யூ, யோ. ஸோ இந்த மாதிரி சைஸை வந்து கொண்டிருக்கும். ஏன்னா வந்து அதோட மோரா சிஸ்டம் வந்து சப்ரஸ் ஆகும். அதாவது மாத்திரை அளவு வந்து சப்ரஸ் ஆகும். கி, ய அப்படின்றது 2 மாத்திரையாக ஒழிக்காமல் இக்கு, ய, கிய அப்படின்றது வந்து ஒரே மாத்திரைகளுக்குள்ளே ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைஸ் டிஃப்ரென்சஸை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் கானா அப்படின்றதுல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே வரிசையை போலவே AIUAO அப்படின்றதுல இருக்கிற எழுத்து வடிவங்களையும் அளவில் சிறியதாக வச்சு உபயோகப்படுத்துவாங்க.
அ இ உ ஏ மற்றும் ஓ. இவை வந்து ரெகுலரான சைஸில் வந்து இருக்கும். ஸோ இவை வந்து எக்ஸ்டெண்டட் கானால உபயோகப்படுத்தும் பொழுது இந்த அளவிலிருந்து பாதி அளவு வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ நான் சிறியதாக எழுத போகிறேன், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அ இ உ ஏ மற்றும் ஓ. சரி, இந்த எழுத்து வடிவங்களை வந்து சிறியதாக உபயோகப்படுத்துவாங்க. எங்கே உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு இப்படி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு சொல்ல தெரியல. நான் டைரெக்டாக வந்து இப்போது இந்த கானா சார்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட், ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்டெண்டட் யோ ஓன் கானா சார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அ இ உ ஏ ஓ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த முதல் வரியை வந்து ரெகுலர் சைஸில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த எழுத்து வடிவங்கள் வந்து கீழே இருக்கிற எந்த வரியில் பார்த்தாலும் அதனுடைய அளவிலிருந்து சற்றே சிறிய அளவில் வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன ஏ இருக்கிறத பார்க்க முடியும், அதே மாதிரி இந்த இடத்துல சின்ன இ இருக்கிறத பார்க்க முடியும், சின்ன ஆ, சின்ன ஓ அப்படின்றத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இவை எப்படி உச்சரிக்கப்படுது அப்படின்றத ஒரு லைனாக வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்பவே இயல்பாக இருக்கும், ரொம்ப வந்து குழப்பிக்கொள்ள தேவை இருக்காது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் படித்ததில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா இவை வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து முதலாக இருக்கிறது வந்து இ அப்படின்ற ஒரு எழுத்து ரெகுலர் சைஸில் வந்து இருக்குது, அண்ட் ஏ வந்து சின்ன சைஸில் வந்து இருக்குது. அதாவது இ ஏ இவை இரண்டும் இணைஞ்சு உருவாகிற அந்த யோன் சத்தமானது ஏ அப்படின்னு வந்து இருக்கும். அதாவது ஒரு மாத்திரையில் தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இ ஏ ஏ. ஸோ இவ்வளோ தான். சரி, ஏன் இந்த ஏ வந்து உபயோகப்படுத்துகிறாங்க? கிஹோன் ஓன் சார்ட்லேயே இந்த ஏவானது இருக்கும் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நீங்கள் வந்து கிஹோன் ஓன் சார்ட்டில் போய் பாருங்கள், ஏ வரிசையை பார்க்கலாம். யா யூ யோ தான் இருக்குது, உங்களுக்கு வந்து ஏ வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில விடுபட்ட சவுண்ட்ஸை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்டெண்டட் யூ1 சார்ட்டை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ அதில் ஒரு வார்த்தை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதன்படியே அடுத்தடுத்த வார்த்தைகள் நான் படிக்கிறேன், நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து படிக்க முடியுதா பாருங்கள். உ இ வி. அடுத்ததாக உ ஏ வே உ ஓ ஓ. ஸோ இந்த வாட்டர் அப்படின்றதுக்கெலாம் வந்து இந்த உ ஓ ஓ அப்படின்றத வந்து உபயோகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள், எங்கேயோ பார்த்த ஞாபகம் எனக்கும் இருக்குது. அடுத்ததாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எழுத்து. என்ன அப்படின்னா, போயினில் இருக்கிற உயிரெழுத்தில் இருக்கிற உ அப்படின்றதுக்கு மேலே ஒரு தக்குத்தன் மார்க் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஆட் பண்ணுறதன் மூலமாக அந்த ஊவானது வ அப்படின்ற சவுண்டை வந்து பெறும். இது வந்து விஏ அப்படின்றதுல வர்ற வா, நாட் WA அப்படின்றதுல வர்ற வா கிடையாது. ஏன்னா அந்த வா நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது வந்து விஏல வர்ற வா. ஸோ விஏ அப்படின்ற எழுத்துக்களில் துவங்குற ஒரு ஃபாரின் வேர்டு இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து இந்த எழுத்துக்களை வந்து உபயோகப்படுத்துவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து விக்கின்னு ஒரு பேர் இருக்குது, VICKY அப்படின்றது அவரோட பேருனாலும் அவர் வந்து இந்த செகண்டாக இருக்கிறது தான் உபயோகப்படுத்துவார். அதாவது உ டென்தன் மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன இ, இது வந்து வி அப்படின்னு தான் வந்து படிக்கணும். ஸோ எப்படி படிக்கணும்? முதலாவதாக இருக்கிறது வ, இரண்டாவதாக இருக்கிறது வி, வு, வே மற்றும் ஓ. ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளான வரி தான் இதுவும். பட் ஆனால் இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்திராத ஒரு கானா வடிவம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக தே இ தி, தோ உ து, தே இ தி, தே உ து. ஸோ அடுத்ததாக ஃபு வரிசை. ஃபு சின்ன அ ஃபா. ஸோ அப்படியே இந்த வரிசை வந்து ஃபார்ம் ஆகும். ஃபா, ஃபி, ஃபு நமக்கு ஆல்ரெடி இருக்குது, ஃபே மற்றும் ஃபோ. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷி ஏ ஷே, ஜி ஏ ஜே, சி ஏ சே. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து நம்மளோட ரெகுலர் கானா, அதாவது கிஹோன் ஓனில் இருக்கிற விடுபட்ட சத்தங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவையை வந்து மீள் உருவாக்கம் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக இருக்கிறது சு ஆ சா, அப்புறம் சி சு சே சோ. இவ்வளவு தான். ஸோ இந்த சு பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு தான் சு அப்படின்றது இருக்கே. இந்த முதல் எழுத்தை மட்டும் எழுதினாலே அது சு தானே, அதுக்கு ஏன் வந்து சு உ அப்படின்னு உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வரலாம். பட் ஆனால்
இந்த சவுண்டை உபயோகப்படுத்தி ஏதாவது ஒரு ஃபாரின் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதற்காக வந்து இந்த 2 எழுத்துக்களை இணைச்சு உபயோகப்படுத்துகிற முறை அப்படின்றது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ கதகானாவை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்டெண்டட் யோவோன் அப்படின்றது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஸோ இந்த லெசனை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த யோவோனில் வர்ற எக்ஸ்டெண்டட் யோவோன் சவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிரமமாக இருக்காது. ஆல்ரைட், ஸோ இப்போ ஒர்க் ஷீட் போயிடலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒரு முறை என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த ஷீட்டை பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதலாக நம்ம பார்க்குறது வந்து கிஹோன் ஓனிலிருந்து பிறக்கிற யோவோன். யோவோன் 1 அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தது இரண்டாவது தக்கு ஓனிலிருந்து பிறக்கிற யோவோன் 2. அடுத்ததாக பார்த்தது 3 ஹந்தக்கு ஓனிலிருந்து பிறக்கிற யோவோன் நம்பர் 3. கடைசியாக நம்ம பார்த்தது போயினிலிருந்து பிறக்கிற யோவோன் 4. நம்ம இதில் வந்து எழுதி நம்ம எதுவும் பார்க்கல, பட் ஆனால் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத காணா சாட்டில் பார்த்ததே வந்து போதுமானது. ஸோ இதில் பெருசாக நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் இயல்பாக படிக்கும் பொழுது ஒரு மாத்திரைக்குள்ளே வந்து சுருக்கி 2 சத்தங்களை வந்து நீங்கள் படிங்க. ஸோ இவை வந்து எக்ஸ்டெண்டட் யோவோன் அப்படின்னு சொல்லப்படுது. நான் அதையும் எழுதிடுறேன். எக்ஸ்டெண்டட் யோவோன் அல்லது கானா அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இவை எல்லாமே நம்ம முதலே தெரிஞ்ச மாதிரி ஃபாரின் லோன் வேர்ட்ஸுக்கு தான் வந்து அதிகமாக உபயோகப்படுது. இந்த மொத்த கதகானா எழுத்து வடிவங்களும் அப்படின்றதுல வந்து மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ இவ்வளவு தான் இந்த யோவோனில் இருக்கிற கதகானா எழுத்து வடிவங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சோவோன் மற்றும் சொக்குவோன். இவை இரண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஹிரகானாவில் கூட கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். இந்த வந்து சோவோன் அல்லது வந்து நெடில் அப்படின்னு சொல்லப்படுற சத்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எழுத்தை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் அல்லது சுணக்கம் வந்து இருக்கும். பட் ஆனால் கதகானாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். அது என்ன அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் லெசனில் பார்த்துட்டு அது கூடவே சொக்குவோன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இரட்டை அழுத்த ஒலி அப்படின்றதையும் வந்து நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. பாய்.